இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் சாலமோனின் ஞான நூல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் திருவசனம். தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஜான் ஆஃப் பார்மா இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே. என்று மார்ச் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் தாங்க வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? தினமும் ஜெபிக்கிறீர்களா? என்று ஜெபித்தீர்களா? என்று ஒரு விஷயத்தை உங்களோடு பேச, ஞாபகப்படுத்த, உந்தி தள்ள இயேசு விரும்புகிறார். நம் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில்தான் நாம் சில விஷயங்களை உணர்ந்து கொள்ளுவோம், அல்லது ஜபத்தில் ஜபமாலை செய்யும் போது, சிலுவை பாதை செய்யும் போது உணர்த்தப்படுவோம். அது என்ன தெரியுமா? அட, இதே சோதனை, இதே கஷ்டம் என் பெற்றோருக்கும் இருந்தது, என் தாத்தா பாட்டிக்கும் இருந்தது என்று சொல்லி இருக்கிறார்கள், கேள்விப்பட்டு இருக்கிறேன். இப்போது அதே கஷ்டம், அதே சோதனை, அதே தாக்கம் என் குடும்பத்திற்கும் வருகிறதே என்று நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம். நம்மையும் தாக்குகின்றதே என்று எத்தனை பேருக்கு விளங்குகிறது என்று எனக்கு புரியவில்லை. தலைமுறைகளாக சில குடும்பங்களில் வரும் சோதனை. இதை நீங்கள் கண்டுபிடித்தவுடன், தூய ஆவியால் உணர்த்தப்பட்டவுடன் என்ன செய்ய வேண்டும்? சாபக்கட்டுகள் நீங்க அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். உபவாசித்து கடுமையாய் குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும். எல்லார் மாதிரியும் நினைத்து கொண்டு விளையாட்டாக விட்டுவிடாதீர்கள் நண்பர்களே. இந்த தவக்காலம் இறை இயேசுவின் இரக்கத்தை பெற்று தரும் காலம். உங்கள் முழங்கால்களை முடக்கி கைகளை இருதயத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும். கைகளை சோர்வில் தாழ விட்டீர்கள் என்றால், ஜெபிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? மோசே தன் கைகளை தாழ விடுகையில் என்ன நடந்தது? அமலேக்கியர்கள் ஜெயித்தார்கள் இல்லையா? அதே போல சத்துரு வென்று விடுவான். இதற்கு வழி கொடுக்க கூடாது. ஒரு கட்டத்திற்கு பிறகு மோசேயால் தன் கைகளை உயர்த்தி ஜெபிக்க முடியவில்லை. மூப்பு, வலி அவர் கைகளை தளரச் செய்தது. அப்போது யோசுவாவும் ஆரோனும் அவர் கைகளை தாங்கி உயர்த்தி பிடித்தனர், ஜெபித்தனர். அமலேக்கியரை வென்று வெற்றியை கண்டனர். அதே போல குடும்பமாய் ஒருவர் ஒருவரை ஜெபத்தில் தாங்குங்கள். சாபக்கட்டுகளை முறியடித்து முன்னேறி செல்லுங்கள். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? நீதிமான்களின் வாழ்க்கை உலகில் உள்ள தீய மனிதர்களுக்கு எவ்வாறு இருக்குமாம், தொந்தரவு அளிக்கிறதாய் இருக்குமாம் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. நல்லவர்களை பார்த்தாலே சிலருக்கு குடும்பத்திலும் சரி, பணியிடத்திலும் சரி கோபம் வரும், ஆத்திரம் வரும், பொறாமை வரும். ஏனென்றால் நீதியான வாழ்க்கை, அதாவது உங்களின் நீதியான வாழ்க்கை அவர்கள் தவறுகளை வெளிச்சத்தில் கண்டு வரும் பாருங்கள். அதனால்தான் அவர்களுக்கு உங்கள் மேல் எரிச்சல். நல்ல மனிதரை உலகம் எப்போதும் புரிந்து கொள்ளாது, அல்லது தாமதமாகத்தான் புரிந்து கொள்ளும். நல்ல மனிதன் இருப்பதே தீய மனிதர்களுக்கு ஒரு கண்டனம் போல இருக்கும் நண்பர்களே. ஒரு அலுவலகத்தில் சிலர் தவறாக பணம் கையூட்டு சம்பாதிக்கலாம், லஞ்சம் வாங்கலாம். ஆனால் சில மனிதர்கள் நேர்மையாக வேலை செய்யலாம். நேர்மையான மனிதன் தவறு செய்கிறார்கள் பார்த்தீர்களா? அவர்களுடைய தவறுகளை ஏற்க மாட்டார்கள். அப்போது மற்றவர்கள் அவனை பற்றி பின்னால் பேசலாம், அவனை விலக்கி வைக்கலாம். ஆனால் நல்ல மனிதன் எதுவும் பேச மாட்டான். அமைதியாக எதுவும் சொல்லாமல் இருந்து கூட
கையூட்டு வாங்குபவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பான். ஒரே ஒரு நல்ல மனிதன் தன் சிரமங்களை எவ்வளவு சந்தித்தாலும் தன்னுடைய நேர்மையை கைவிட மாட்டான். சரியான வேளையில் அவனுடைய நேர்மை, உண்மை, நியாயம், உழைப்பு வெளிப்படும். நல்ல வாழ்க்கை வாழ்வது எப்போதும் எளிதல்ல நண்பர்களே. ஆனால் அந்த கஷ்டத்தில் உங்களோடு கடவுள் இருப்பார், இயேசு இருப்பார். நீதிமான்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசுவின் வாழ்வில் ஒரு முக்கியமான தருணம் காணப்படுகிறது. அவரை சிலர் நம்புகிறார்கள், சிலர் சந்தேகப்படுகிறார்கள், சிலர் எதிர்க்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்வு ஒரு உண்மையை காட்டுகிறது. கடவுளின் திட்டம் நிச்சயம் நிறைவேறும் நேரம், காலம் வரும். அது உண்டு. அது வரும் வரை யாராலும் அதை தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. யூதர்கள் இயேசுவை கொல்ல வழி தேடினார்கள். ஏன் அவ்வளவு ஆத்திரம் இயேசுவின் மேல்? ஏன் தெரியுமா? இயேசு வேறொன்றும் செய்யவில்லை. உண்மையை பேசினார், நியாயத்தை பேசினார், தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்டினார், மக்களை விழிப்புணர்வு ஆக்கினார். இதனால்தான் இயேசுவின் மேல் யூதர்களுக்கு அவ்வளவு கோபம். அதே போல உலகம் உங்களை எதிர்த்தாலும் இயேசு, கடவுள், ஆண்டவர் உங்களுடன் இருப்பார், உங்களுடன் தான் இருக்கிறார். உன் வாழ்க்கை திட்டத்தை, நேர்மையாளனாகிய உன் வாழ்க்கை திட்டத்தை யாராலும் நிறுத்த முடியாது. என் தோழனே, என் தோழியே, இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா? உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் என்றும் நீர் இருக்கிறீர். அதற்காக நன்றி இயேசுவே. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. ஆனால் தீமையை விட்டு நேர்மையான வாழ்க்கை வாழும் என் முகத்திற்கு எதிராக உன் முகம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது இயேசுவே. என்னை கண்ணோக்கி பாரும், காப்பாற்றும் இயேசுவே. அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். ஆம், தீமையாளர்களின் நினைவு இல்லாமல் போகட்டும். நல்லவர்களாக வாழுகிறவர்களுக்கு நீர் உயர்வை தந்து, நல்வாழ்வை தந்து, நல் உடல் சுகத்தை தந்து நடத்துமாறு ஜெபிக்கின்றோம். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்களினின்றும் விடுவிக்கின்றார். இயேசுவே, நீதிமானாகிய என்னுடைய மன்றாட்டையும் நீர் கேட்டு என்னுடைய எல்லா இடுக்கண்களில் இருந்தும் விடுவித்தருள வேண்டுமாய் தலைவணங்கி மன்றாடுகிறேன். உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இயேசு நீர் என்றுமே இருக்கிறீர். நைந்த நெஞ்சத்தோரை நீர் காப்பாற்றுகின்றீர். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் நீர் எங்களை விடுவிக்கின்றீர். நேர்மையாக வாழ ஆசைப்படுவதால் நாங்கள் சந்திக்கும் சோதனைகள் பல இயேசுவே. ஆனாலும் நீர் எங்களை கைவிடாமல் காப்பாற்றும் கிருபைக்காக நன்றி இயேசுவே. அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிவுபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். ஆம் இயேசுவே, தண்டனை தீர்ப்புக்கு நாங்கள் தப்பித்து வாழ, எங்கள் எலும்புகளை நாங்கள் காத்துக்கொள்ள உம்மிடம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலம், ஜெபமாலையின் மூலம், தவக்காலத்தில் சிலுவை பாதையின் மூலம் அடைக்கலம் புக எங்களுக்கு ஞாபகப்படுத்தும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.